ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்துல நம்ம கத்துக்கிட்ட பாடம் 7 ஜென்மத்துக்கு நமக்கு கை கொடுக்குங்க. கல்வியை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க. கதைக்குள்ள போலாமா? ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற அந்த 5 பேர் தாங்க நம்ம கதையின் நாயகர்கள். இந்த 5 பேருமே படிப்புல ஓரளவுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் தான் சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறதுல யாருக்குமே விருப்பம் இல்லைங்க. எப்பயுமே இந்த 5 பேரை நீங்க ஒன்னாவே பார்க்கலாம். முக்கியமா 2 இடத்துல. ஒன்னு கிரிக்கெட் கிரவுண்டு, இன்னொன்னு டியூஷன் சென்டருங்க. ஆமாங்க, இவன் படிக்கிற ஸ்கூலுக்கு டியூஷன் சென்டர் தேவையே இல்லை. ஆனா எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணுமே திட்டம் போட்டு படிப்பு கஷ்டமா இருக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு டியூஷன் சென்டர்ல 5 பேரும் ஜாயின் பண்ணிருக்கானுங்க. டெய்லி ஈவினிங் அங்க பார்க்கலாம். சண்டே ஆச்சுன்னா கிரவுண்ட்ல பார்க்கலாம். கீப்பிங் க்ளோஸ் போட்டுட்டு தோனி மாதிரி நிக்கிறாரு, இவர் தாங்க அருள். கதையில ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அருளை வச்சுதான் இந்த கதையை நகரப்போகுது. அருளுடைய அப்பா ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ரொம்ப நல்ல மனுஷன். பேரு வைத்திலிங்கம். தான் கஷ்டப்பட்டு முன்னேறி இப்பதாங்க ஒரு ஆட்டோவை இஎம்ஐல எடுத்திருக்காரு. தான் கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாம வளர்க்கணும்னு ஆசைப்படுறவரு தான் குடும்பத்துக்கு கிடைக்காத படிப்பு என் பிள்ளைக்கு எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல தனியார் பள்ளியில படிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மது பழக்கம் இருக்கும் போதும் தான் மதுவை தொடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நல்ல மனுஷனா நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்க தாங்க மீனாட்சி, அருளுடைய அம்மா. ரொம்ப பாசக்கார அம்மா. இவங்களுக்கு உலகமே 2 தாங்க. ஒண்ணு இந்த குடும்பம், இன்னொன்னு கடவுள். எப்படியாவது குடும்பம் முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஆச்சுன்னா கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஜடேஜா மாதிரி கையை நீட்டிக்கிட்டு ஃபீல்டிங் செட் பண்றான் பாருங்க, இவன் தாங்க நிதின். நம்ம கதையில இன்னொரு முக்கியமான நபர். Come on Manoj, how can we sign the documents without clear payment terms and conditions? Anyhow, you send the documents, I'll check and get back to you. நிதின் ரொம்ப வசதியான பையங்க. அவங்க அப்பா கிஷோர் குமார் பாண்டிச்சேரியில கேகே இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாதுங்க. அதே மாதிரி கிஷோர் குமாருக்கு தெரியாத அரசியல்வாதியும் கிடையாது, அதிகாரிகளும் கிடையாது. Kishore, I need to talk about Nitin. Anjali, don't disturb me till this Saturday. I have an important agreement to sign. You take care. யாரா அவனுங்க? வாரம் வாரம் கரெக்டா வந்துடுறானுங்க. அவனுங்க யாருன்னு தெரியலடா. ஆனா அவங்க 2 பேர் வந்தாலே இவங்க 2 பேர் ஒரு மாதிரி ஆயிடுறானுங்க. அந்த அண்ணன் எனக்கு தெரியும்டா. 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலடா. வரல பெரிய கடை பயன் பாக்குறான். கொடுத்துருவாங்களா? ஒழுங்காக்கும்ல. ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணிடலாம்ண்ணா. அம்மா, அப்பா எங்கம்மா போய்கிறாரு? அப்பா சவாரி முடிச்சுட்டு அப்படியே சங்கத்துல மீட்டிங்கா முடிச்சிட்டு வரேன்னாரு. ஏன்டா? அவசரமா காசு தேவைப்படுமா? ஜெராக்ஸ் காசுலாம் என்கிட்ட இல்லடா. சும்மா காசு கேட்டுன்னு இருக்காதடா. போன வாரம் காசு கொடுத்தேன். இந்த வாரமும் திருப்பி கேட்டா எங்கடா போறது காசுக்கு? அது மாடல் பிராக்டிகல்மா, இது பப்ளிக் பிராக்டிகல். வெளி ஸ்கூல்ல இருந்தா டீச்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதமா? போமா. சரி, காசு இங்க இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். அது டியூ கட்டுற காசுடா, எடுத்துட்டு போவாதடா. அது டியூ கட்டுற காசுடா. பரவாயில்லமா, அப்பாட்ட சொல்லிக்கமா. அம்மா மீனாட்சி, மீனாட்சி ஏங்க தண்ணி எடுத்துருவா. அருளே, அருளே. அருள் எங்க இருக்கிறான்? இப்பயோ வெளியே போயிட்டான். இங்க இருந்தா டியூ கட்டுற காசு சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். காசு எடுத்துட்டு போயிட்டானா? என் பேச்ச கேட்கவே மாட்டான். வர வர என்னம்மா சொல்ற நீ? டியூ கட்டுற காசு தானே வச்சாங்க, அது உனக்கு தெரியாது? உனக்கு அது நான் என்ன சொல்றேன்? இங்க வச்சிருந்த காசு அப்படியே தூக்கின்னு ஓடி போயிட்டான் தானே சொல்றேன். என்னம்மா சொல்ற நீ? இப்பதான் ஆட்டோ விட்டு வரும்போது டியூஷன் வாத்திய பார்த்தேன். அவன் டியூஷனுக்கே வரதுலன்னு சொல்றாரு அவரு. என்னென்னமோ வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அவன்.
எவன் கூட சுத்துறான் போறான் வரான் உனக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தெரியும்? உங்க புள்ள உங்களுக்கு தான் தெரியும். என்கிட்ட கேட்டா நம்ம தான் பாத்துக்கணும் எங்க போறான் எங்க வரான்னு. டேய் வாடா வாடா வாடா. அருளும் நித்தினும் இந்த ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அருளுடைய ஏரியாவிலே ஒரு பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறான். அப்புறம் சொல்லவாங்க வேணும். என்ன அருளே பஞ்சபாண்டவர் என்ன பிரிஞ்சுட்டீங்க போல. அவன் ஆட்டோ அருள் இல்லடா, சப்ஸ்டன்ஸ் அருள்றா. டேய் கம்னர்ரா. டேய் உனக்கு என்ன தெரியும்? அவன் எங்க ஏரியா பையன். இப்ப கூட உள்ள பவுடர் போட்டு தான் வந்துக்கிறான். என்ன அருளே ஆட்டோ வித்துடலாமா? டேய் உக்கார்றா. டேய் சொன்னா கேளுடா, பிரேக்ல பாத்துலாம் விட்றா. டேய் இங்க வாடா டேய். என்னடா பேசுன இப்ப? பேசுறா கிளாஸ் என்னடா பேசுன இப்ப? பேசுறா டேய். என்னடா பேசுற? டேய் உர்றா டேய். ஏய் உருங்கடா. ஹலோ சார். சொல்லுங்க சார். அவர் வெளியே போயிருக்கிறாரு. என்ன சார் விஷயம்? என்ன சார் விஷயம்? ஏதாவது பிரச்சனைங்களா சார்? சரி சார், அவர் வந்த உடனே வந்து பார்க்க சொல்றேன் சார். சார் வணக்கம் சார். மிஸ்டர் வைத்தியலிங்கம், உங்க சன்னுக்கு அட்மிஷன் கேட்டு வரும்போது என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்க ஜெனரேஷன்லயே இவன் தான் முதல் பட்டதாரின்னு சொன்னீங்க. அந்த ஒரே ரீசனுக்காக அவனுக்கு அட்மிஷன் கொடுத்தேன். ஆனா அவன் இப்ப என்ன பண்ணிருக்கான்னு தெரியுதா? காலையிலேயே எங்கேயோ போயிட்டு ட்ரக்ஸ் எடுத்துட்டு அந்த போதையிலேயே ஸ்கூல் உள்ள வந்திருக்கான். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் ஒரே தடவை மட்டும் என் மகனை ஸ்கூல்ல சேர்த்துங்க. கண்டிப்பா பேசி திருத்தி அவனை விடுறேன் ஐயா. ஒரு தடவை மடிச்சு அவன் வீட்டு சேர்த்துங்க ஐயா. ஐயா நீங்க சொல்லிதான் இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு தெரியும் ஐயா. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. கிஷோர் சார், உங்களுக்கும் தான் இதை சொல்றேன். இன்னைக்கு அவன் ஒரு பையனை அடிச்சுட்டு அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். கேளுங்க. உங்க பையனும் சேர்ந்துதான் போதைப் பொருள் எடுத்திருக்கான். 2 பேரும் சேர்ந்துதான் அடிச்சிருக்காங்க. சார், பசங்க வெளியில போனா எங்க போறாங்க, யார் யார் கூட பழகுறாங்க, எந்த இடத்துக்கு போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும் சார். சார் கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க சார். நீங்க பேசாதீங்க சார். நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இத கவனிக்க முடியாத நம்ம என்ன சார் செய்ய போறோம்? நம்ம கவனிக்க தவறியதால அவன் வழி மாறி போயிடான். இத பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தட்டி கேட்கணும். நீங்க தட்டி கேட்காத நேரத்துல நாங்க தட்டி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா எங்க மேல என்ன பண்றீங்க? எம்எல்சி கேஸ்ன்னு போடுறீங்க. நாங்க திட்டனா கூட உடனே மன உளைச்சல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்னைக்கு இந்த சமுதாயம் ஆசிரியர் கையில இருந்து பெரம்ப வாங்குச்சோ அன்னைக்கே ஒழுங்கினம் அதிகமாயிடுச்சு. இப்ப நாங்க தட்டி கேட்காத விட்டுட்டோம்னா அவன் ஃபியூச்சர்ல போலீஸ் கிட்ட போய் லட்டியில அடி வாங்குவான். சார், இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ சார். எங்க ஸ்கூல்ல டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். படிப்பு 40 வருஷமா நம்பர் 1 ஸ்கூலா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். I am suspending both of them. Sir, I was completely busy with my business, sir. I'll take it, sir. Nitin! Nitin! You idiot! You messed up and brought us down. Come down. This is not the way to deal with this problem. You know what he did, Anjali? He's consumed drugs. ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்கான். And he's critical. I'm coming from principal's office, you know. Kishore, please. உங்ககிட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன் அஞ்சலி. நம்ம வசதிக்கு நீ வேலைக்கு போகணுமா? You should have taken care of him. மம்மி என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். You shut up and get out of my sight. அவனை பூட்டி வை. I'm going to put him in hostel. இதை தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன்.
எங்க 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 தூங்கிட்டு இருக்கான் வயசு கட்டுறேன் இன்னைக்கு அவனை. இல்லப்பா அப்பா அப்பா ஐயோ அப்பா 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 ஏங்க எதுக்கு அடிக்கிறீங்க அவனை? என்னடா பண்ணாதுல? என்ன பண்ணு வந்துக்கிறான் தெரியுமா உன் புள்ள? தேவையில்லாம போதை பொருளை பயன்படுத்தி ஸ்கூல்ல பக்கத்துல வர பையனை தலை மாண்டே வருஷம் வந்திருக்கான் அவன். இதுக்கடா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறேன் நானு. ஸ்கூல்ல கூட்ட அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க என்ன? அடிச்ச சரியா போயிடுமா கேக்குறீங்க? என் சக்தியை மீறி உன்னை படிக்க வைக்கிறேன்டா. என் சக்தியை மீறி உன்னை படிக்க வைக்கிறேன்டா ஸ்கூல்ல. புள்ளியா என்னடா இல்ல இப்படி பண்ணிட்ட? அடிச்ச சரியா போயிடுமா? ஏதாவது பண்ணிட்டு போங்க. ஏதாவது பண்ணுங்க. டேய் என்னால முடியலடா, சீக்கிரம் அந்த அண்ணன் பேசிட்டு சொல்றா. டேய் என்னடா சொல்ற? நம்ம போன வாரம் தான் போய் கேட்கும் போது நீ தான் சண்டை வாங்கிட்டியாடா. இது மட்டும் பொருள் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான்டா. அப்படியாடா, சரிடா, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன்டா. டேய் மச்சான், இங்க தான்டா வராங்க, வாடா போய் கேட்போம். டேய் வாடா, டேய் ப்ளீஸ் டா, டேய் வாடா, நீ வாடா. டேய் வரல, மச்சான். நீ பாயனோட. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா அதில் ஒன்று அவசரமா பொடி தேவைப்பண்ணா. மிச்ச காசை நான் அப்புறமா தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்ல புரியல. இது வரைக்கும் வாங்கினதுக்கே நீங்க என்கிட்ட பணம் கொடுக்கல, அப்புறம் எப்படி வந்து நீ என்கிட்ட இன்னொரு பாயிண்ட் பொருள் கேட்கலாம்? அப்பா டியூ கட்ட காசு வச்சிருந்தேன், இது சின்ன எப்பயாச்சும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்பண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீங்க கிளம்பலாம்ப்பா, இது அப்புறம் உங்களுக்கு ட்ரக்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அண்ணா நீ ஏதாச்சும் சொல்லணா ப்ளீஸ் அண்ணா. சொர்க்கண்டா மச்சான், இதாடா டேய். மச்சான் வாது போறா டேய். மச்சான் கொஞ்சம் பாரு. டேய் ராஜு, என் புள்ளை எப்படியா காப்பாத்தணும்டா. ஏதோ போதை பொருள் அடிமை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கடா. அவனுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. 15 லட்சம் கேக்குறாங்கடா. நம்மள நம்பி அவ்வளவு பணம் எவனடா தருவான்? நம்மள ஸ்டாண்ட்ல செட்டா தான்டா பணம் தருவாங்க. நாட்களுக்கு பிறகு ஒரு வழியா அருள் நிதினோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுங்க. ஆனா 2 குடும்பமுமே வேற வழியில பாதிக்கப்பட்டுருச்சு. அருளோட அப்பா சங்கத்துல சத்தாதான் பணம் கிடைக்கும்ன்றதுனால வேற முடிவு எடுத்துட்டாரு. நிதினுடைய அம்மா இப்படி ஒரு ஹஸ்பண்டே வேணான்னு சொல்லி நிதினை நானே பாத்துக்கிறேன்னு பிரிஞ்சே போயிட்டாங்க. என்னடா இல்லை இப்படி பண்ணிட்டு உன்கிட்ட ஒன்று சொல்கிறாருல, உங்கள் அப்பா வந்து ஆக்சிடெண்ட்டில் சாகக்கூடியவராடா. 10 வருஷமாக உங்கள் அப்பா கூட இருக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சுக்காருல, உயிரை காப்பாற்றணுன்ட்டு அவர் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட. ஐயோ அப்பா, அப்பா 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 தப்பு பண்ணிட்டேன் அப்பா. அப்பாண்ணா அப்பா அண்ணன். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்னை விடுங்க அண்ணா. அப்பா ஐயோ அப்பா, அப்பா 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 தப்பு பண்ணிட்டேன் அப்பா. அப்பாண்ணா அப்பா.
அப்பா அம்மா வணக்கம்மா. வாங்க சார், உட்காருங்க சார். நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. கஷ்டமா தான் சார் இருக்குது. கடவுளோட அருளை தான் சார் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அருள் தான் சார் இப்படியே இருக்கிறோம். அவனை பக்கதாம்மா வந்திருக்கிறேனே. ஏண்டா அருள், இப்படியே எவ்வளோ நாள்டா இருக்க போற? என்ன வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும்? உங்க அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார் அருள், எனக்கு கிடைக்காத படிப்பு என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும் சார் அப்படின்னு. சக்தியை மீறி பெரிய பெரிய விஷயம்லாம் யோசிச்சாரா உனக்காக. இன்னைக்கு தான் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கிறாரு. இதுக்கு மேலே என்னடா அருள்? இன்னமும் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறாரு அவரு. அவருக்காகவாது நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு வரணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா. இப்போ பிரின்சிபல்கிட்ட சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் உன்னை சேர்த்துக்கு வருடா. அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. எதையும் யோசிக்காத, திருந்தி நல்லவனா இருக்கிற, எந்த பழக்கமும் இல்லாமல் மாறி இருக்கிற, நீ வா ஸ்கூலுக்கு, நல்லபடியாக நடக்கும். தான் அப்பா சாவுக்கு தானே காரணமாயிட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டோட முடங்கி கிடந்த அருள் உங்கள் டீச்சர் வந்து பேசின பிறகு மீண்டு வர ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கு போனான். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தனக்கு சப்ளை பண்ண அந்த போதைப்பொருள் கும்பலை அரெஸ்ட் ஆகிறதுக்கு அவனும் ஒரு காரணமாகவே இருந்தான். சார் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார், அவங்களும் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும் சார். இந்த ட்ரக்ஸ்னால நிறைய ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது சார், அதனால உடனே நீங்கள் ஆக்ஷன் நீங்க ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்துகிட்டு பரவாயில்லடா, பெரிய விஷயம் தான் நீங்க பண்றது, இதோட நிறுத்திக்க கூடாது. எந்த தப்பு நடந்தாலும் சரி உடனே வந்து பக்கத்துல இருக்கிற செஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். சரி சார். அருள் இப்போ சுத்தமாக மாறிட்டாங்க. அருளும் நித்தினும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஸ்கூல்லேயே இருக்கிற ஆன்டி டொபாக்கோ கமிட்டியில் சேர்ந்து பல நல்ல காரியமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பசங்க திருந்திட்டாங்க.